24 மூவி சைட் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மா ஊரி பொலிமராங்கிற சூப்பரான ஒரு தெலுங்கு மூவியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் 2021 வந்திருக்கு. ஹீரோ இருக்கிறது ஒரு கிராமம். அங்க இருக்கிற மக்களுக்கு மாந்திரிகம் சூனியம் மேல அதிக நம்பிக்கை இருக்கு. ஒரு கர்ப்பிணி பெண்ணை சூனியம் வச்சு யாரோ ஒருத்தன் கொலை பண்றான். அதை பண்ணது ஹீரோவோட அண்ணன் நினைச்சு அவரை உயிரோட எரிச்சு கொலை பண்றாங்க. அண்ணனை கொன்னது யாருன்னு ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருப்பாங்க. இப்ப நம்ம படத்துக்குள்ள போவோம். ஸ்டார்டிங் சீனே ஒருத்தன் தனியா உட்காந்து மாந்திரிக வேலை பண்ணிட்டு இருக்கான். இருட்டுல அவனோட முகம் தெரியல. ஒரு பொம்மைய வச்சு யாருக்கோ சூனியம் வைக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பொம்மைய புதைக்கிறான். அடுத்த சீன்ல ஹீரோவோட கிராமத்தை காட்டுறாங்க. இங்க தண்ணி வசதி அவ்வளவா கிடையாது. அதனால தண்ணி லாரி வந்ததும் காசு கொடுத்தா வாங்கணும். இவங்களோட பேர் ரமா. நேத்து வாங்கின தண்ணிக்கு இன்னும் காசு கொடுக்காதனால லாரிக்காரர் தண்ணி தர மாட்டேங்கிறாரு. அவங்க கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறம் தண்ணி தராரு. ரமா போறத லாரிக்காரர் ஒரு மாதிரியா பாக்குறாரு. அவங்கள மட்டும் இல்லாம கூட வந்த லட்சுமியையும் ஒரு மாதிரி பாக்குறாரு. இப்ப ஒருத்தரை காமிக்கிறாங்க. இவரோட பேர் குமரையா. லட்சுமியோட வீட்டுக்காரர் தான் இவரு. ஷூ போட்டுக்கிட்டு இருக்க இவர் தான் இந்த படத்துக்கு ஹீரோ. இவரோட பேர் ஜங்கையா. குமரையா தான் ஹீரோவோட அண்ணன். லட்சுமி தான் ஹீரோவோட அண்ணியா இருப்பாங்க. இவர் ரமாவோட வீட்டுக்காரரு. இவரோட பேர் பாலிஜா. இவரும் ஹீரோவோட அண்ணனும் ஆட்டோ ஓட்டுறாங்க. ரெண்டு பேரும் பக்கத்து வீடு தான். ரமா ஏற்கனவே லாரிக்காரர் மேல செம்ம கடுப்புல இருப்பாங்க. அதோட பாலிஜா டெய்லி குடிச்சிட்டு வரதுனால அவரை சத்தம் போடுறாங்க. ஹீரோவுக்கு போலீஸ்ல சேரணும் ஆசை. இன்னும் 3 நாள்ல செலக்ஷன் இருக்கு. அதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காரு. ரமா சத்தம் போடுறத கேட்டுட்டு ஹீரோ அவங்க கிட்ட என்னாச்சுன்னு கேக்குறாரு. அவங்களும் விஷயத்த சொல்ல லாரிக்காரன் கூட சண்டை போட போறாரு. ஹீரோ போறத பார்த்த லட்சுமி சண்டையெல்லாம் போடக்கூடாது, இன்னும் 3 நாள்ல போலீஸ் செலக்ஷன் இருக்குல்ல. அது மட்டும் இல்லாம அந்த லாரிக்காரன் ஊர் தலைவருக்கு சொந்தக்காரன், அவங்கள பகைச்சுக்கிட்டு இங்க இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அண்ணி சொன்னதுனால ஹீரோவும் அமைதியா போறாரு. அடுத்த சீன்ல ஹீரோவும் பாலிஜாவும் சந்தைக்கு போறாங்க. வழியில யாரோ மந்திரிச்சு வச்சிருக்காங்க. அதை பார்த்து பாலிஜா பயப்படுறாரு. ஹீரோவுக்கு இது மேல நம்பிக்கை இல்ல. இருந்தாலும் அவருக்காக வேற வழியில போறாரு. அந்த ஊர்க்காரங்க எல்லாருக்கும் மாந்திரிக மேல அதிக நம்பிக்கை இருக்கு. ஹீரோ மாதிரியே அவருடைய அண்ணனுக்கும் இது மேல நம்பிக்கை இல்ல. அவர் பாட்டுக்கு அந்த வழியில ஆட்டோவுல போறாரு. ஹீரோவோட அண்ணனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ரொம்ப நல்லவரு. கர்ப்பிணி பொண்ணுங்க எல்லாரையும் இலவசமா ஆட்டோவுல கூட்டு போவாரு. வேலையில கரெக்டா இருப்பாரு. அதே மாதிரி சம்பாதிக்கிற பணத்தையும் கரெக்டா ஒய்ஃப் கிட்ட கொடுத்துருவாரு. மனசுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்றாரு. அடுத்த சீன்ல ஊர் தலைவரை காமிக்கிறாங்க. இவர் பொண்ணுங்க விஷயத்துல ஒரு மாதிரியான ஆளு. எப்போதும் பொண்ணுங்க கூட தான் சுத்திட்டு இருப்பாரு. அதே ஊர்ல இன்னொருத்தரை காமிக்கிறாங்க. இவரும் கொஞ்சம் வசதியானவர் தான். இவருக்கு ஊர் தலைவரா வரணும் ஆசை. பக்கத்துல இருந்த ஒரு ஆளு ஊர் தலைவரோட கதையை முடிச்சலாமான்னு கேக்குறாரு. அதுக்கு தலைவரோட சாவு கடவுள் தண்டிச்ச மாதிரி இருக்கணும்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோட அண்ணன் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஒரு போன் வருது. கைய கூட கழுவாம துண்டுல தொடச்சிட்டு அவசரமா கிளம்பி போறாரு. எங்கன்னு பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்காரு. உள்ள உட்கார்ந்து இருக்கிறவர் குமரியாவுக்கு சொந்தக்காரரு. இவரோட பொண்ணு நடந்து போகும்போது ஊர் தலைவரோட சொந்தக்காரர் ஒருத்தன் பைக்ல இடிச்சிட்டு போயிருக்கான். புகார் கொடுக்க வந்தப்ப இந்த பொண்ணு தான் அந்த பையனை அடிச்ச மாதிரி எஸ்ஐ கேஸ மாத்தி உட்கார வச்சிருக்காரு. ஹீரோட அண்ணன் ஊர் தலைவரோட சொந்தக்காரங்கிட்ட கேஸ் எதுவும் போட வேணாம்னு கெஞ்சிறாரு. அவங்கிட்ட அடியும் வாங்குறாரு. எஸ்ஐ அவங்கள மிரட்டி அனுப்பிச்சு வைக்கிறாரு. ஹீரோட அண்ணன் படிக்கலைனாலும் தன்னோட தம்பியை படிக்க வச்சிருக்காரு. ஹீரோ போலீஸ் செலக்ஷனுக்காக கிளம்புறாரு. நாளைக்கு தான் வருவேன்னு சொல்றாரு. ஹீரோ ஏறின பஸ்ல இருந்து ஒரு பொண்ணு கீழே இறங்குறாங்க. ஆட்டோவுல ஏறதுக்காக அண்ணங்கிட்ட போறாங்க. அப்ப தலைவரோட டிரைவர் வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு போறாரு. அப்பதான் தெரியுது அது ஊர் தலைவரோட பொண்ணுன்னு. அவர் பொண்ணுங்க விஷயத்துல ஒரு மாதிரி தான், ஆனா அவரோட பொண்ணை மட்டும் பாதுகாப்பா வெளியூர்ல படிக்க வைக்கிறாருன்னு தலைவரா வரணும்னு ஆசைப்படுறவர் பேசுறாரு. அண்ணன் பாலிஜா கிட்ட உனக்கு உடம்பு சரியில்லை, இன்னைக்கு நீ தண்ணி அடிக்க கூடாது, என் கூட சவாரிக்கு வான்னு அவரையும் கூட்டிட்டு போறாரு. நைட் ஆகுது. அண்ணன் போனதும் பாலிஜா நல்லா தண்ணி அடிக்கிறாரு. அப்ப ஒருத்தர் தெரியாம பாலிஜா மேல மோதிராரு. பாலிஜா அவரோட சட்டையை பிடிக்கிறாரு. அங்க இருக்கிற எல்லாரும் அவரை ஒரு மாதிரி பாக்குறாங்க. இவர் யாருன்னா ஊர் தலைவருக்கு சொந்தக்காரரு. காலையில அண்ணன் வேகமா வந்து ஊர் தலைவர்கிட்ட கெஞ்சிறாரு. ஏன்னா பாலிஜாவை அடிச்சு கட்டி போட்டிருக்காங்க. தலைவர் பாலிஜாவை கொல்ல போறதா சொல்றாரு. அப்ப ரமாவும் அங்க வந்துடுறாங்க. தலைவர்கிட்ட ரொம்பவும் கெஞ்சுறாங்க. ரமாவோட முந்தானைய வச்சு தலைவரோட வீட்டை சுத்தம் செய்ய சொல்றாரு. பாலிஜாவை காப்பாத்த வேற வழி இல்லாம ரமா இதையும் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த விஷயம் பாலிஜாவை ரொம்ப பாதிக்குது. இனிமேல தண்ணி அடிக்க மாட்டேன்னு ரமா கிட்ட சத்தியம் பண்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோ போலீஸ் செலக்ஷனை முடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு. பாலிஜாவை பார்த்து என்னாச்சுன்னு கேக்குறாரு. சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்துட்டு தான் சொல்லி அண்ணி சமாளிக்கிறாங்க. ஆனா ஹீரோ இதை நம்பல. பாலிஜா தண்ணி அடிச்சிட்டு கீழே விழுந்துட்டு தான் நம்புறாரு. ஹீரோவுக்கு போலீஸ் வேலை கிடைச்சிருச்சு. இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்றாரு. எல்லாரும் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க ஊர் போலீஸ் ஸ்டேஷன்லயே ஜாயின் பண்ண சொல்லிருக்காங்க. அன்னைக்கு நைட்டு அண்ணி அண்ணங்கிட்ட நெருங்கி வராங்க. ஆனா அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தூங்க போறாரு. மறுநாள் டியூட்டில ஜாயின் பண்றதுக்காக நிறைய கனவுகளோடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஹீரோ வராரு. ஆனா எஸ்ஐ ஹீரோவை காய்கறி வாங்கிட்டு வர சொல்றாரு. ஒரு நாள் ஹீரோ ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்காரு.
அப்ப ஹீரோட மாமா கால் பண்ணி அண்ணனுக்கு நேரம் சரியில்லை, அவனுக்கு ஆபத்து வரலாம்னு சொல்றாரு. இத கேட்ட ஹீரோ பதட்டப்படுறாரு. மாமா வேற ஊர்ல இருக்காரு. ஆனா ஹீரோட அண்ணன் முதல்ல இருந்தது, வேலை பார்த்தது எல்லாமே அந்த ஊர்ல தான். மாமாவும் ஒரு ஜோசியர் தான், அதனாலதான் இப்படி பேசியிருக்காரு. அடுத்து தலைவரை காமிக்கிறாங்க. போன் பேசிக்கிட்டே ஓட்டுனதால கார் ஆக்சிடென்ட் ஆகுது. தலைவர் அங்கேயே இறந்து போறாரு. ஊர்க்காரங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு போறாங்க. ஹீரோவும் அந்த இடத்துக்கு போறாரு. இத கேள்விப்பட்ட பாலிஜா சந்தோஷமா அண்ணனை போய் பாக்குறாரு. இந்த விஷயத்த அண்ணங்கிட்ட போய் சொல்ல தலைவரோட பொண்ணு அனாதை ஆயிருச்சுன்னு சொல்லி வருத்தப்படுறாரு. மறுநாள் காலையில அண்ணி ஹீரோவுக்கு போன் பண்ணி நைட்ல இருந்து அண்ணனை காணாமனு சொல்றாங்க. உடனே ஹீரோ கிளம்பி வீட்டுக்கு வராரு. அண்ணனை நைட்ல இருந்து காணோம், ஆனா செல்போன் வீட்டுல தான் இருக்குன்னு சொல்றாங்க. உடனே ஹீரோ அண்ணனை தேடி போறாரு. எங்க தேடியும் அவரை காணோம். வழியில பாலிஜாவை பாக்குறாரு. 2 பேரும் சேர்ந்து அண்ணனை தேடுறாங்க. நேத்து சுடுகாட்டுல ஒரு பணத்தை எரிச்சிருக்காங்க. அங்க வந்து பார்த்தா 2 மண்டை ஓடு இருக்கு. பக்கத்துல அண்ணனோட துண்டு கிடக்குது. இத பார்த்த உடனே 2 பேரும் பதட்டப்படுறாங்க. உடனே இந்த விஷயம் மாமாவுக்கு போகுது. ஏற்கனவே அண்ணனுக்கு ஆபத்துன்னு மாமா சொல்லிருப்பாரு. அண்ணனை யாரோ கொலை பண்ணிட்டு தான் மாமா சொல்றாரு. இதே நேரம் ஹீரோவோட அண்ணன் சூனியம் பண்ணாருன்னு ஒரு வதந்தி கிளம்புது. இதை யார் சொன்னாங்கன்னு தெரியல, ஆனா இந்த விஷயம் மீடியா வரைக்கும் போகுது. உடனே மீடியாக்காரங்க எல்லாரும் ஹீரோவோட ஊருக்கு வந்து நிறைய பேரை பேட்டி எடுக்கிறாங்க. விஷயம் பெருசாக எஸ்ஐ சுடுகாட்டுக்கு வந்து பேருக்கு விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. இத பார்த்த ஹீரோ எஸ்ஐய நம்பினா வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறாரு. ஹீரோவோட அண்ணன் சூனியம் வச்சாரா இல்லையான்னு அவருக்கே தெரியல. இப்ப ஏற்கனவே நடந்த சம்பவத்தை காமிக்கிறாங்க. கவிதாங்கிற ஒரு பொண்ணு பிரசவத்துக்காக சொந்த ஊருக்கு வந்திருக்காங்க. ஒரு நாள் திடீர்னு வயிறு வலிக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறாங்க. அங்க போனா கரு கலைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. இத கேட்டு கவிதாவோட அண்ணனும் வீட்டுக்காரரும் அதிர்ச்சி ஆகிறாங்க. கவிதாவுக்கு காய்ச்சல் அதிகமாகி உடம்பெல்லாம் அலர்ஜி வந்து கரு கலைஞ்சு போனதா டாக்டர் சொல்றாரு. இதனால பயந்து போன கவிதாவோட ஃபேமிலி ஒரு சாமியாரை பாக்குறாங்க. கவிதாவோட போட்டோவை பார்த்ததுமே யாரோ சூனியம் வச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. இதோட பேர் ரேணுகா அவதாரம் சொல்றாரு. சீக்கிரமே கவிதா இறந்து போயிருவாங்கன்னு சொல்றாரு. சாமியார் சொன்ன மாதிரியே கொஞ்ச நாளே கவிதா இறந்து போயிடுறாங்க. சாமியார் கவிதாவோட அண்ணனை கூப்பிட்டு, இந்த ரேணுகா அவதாரங்கிற சூனியம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த மாதிரி சூனியம் வைக்கிறது கை தேர்ந்த ஆளால தான் பண்ண முடியும். இந்த சூனியம் 2 தடவை பண்ணுவாங்க. ஒன்னு சூனியம் வைக்கிறதுக்காக, இன்னொன்னு சூனியம் முடிக்கிறதுக்காக. இந்த 2வது பூஜை மட்டும் செத்து போனவங்களோட பணம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பண்ணுவாங்க. அப்படி பண்ணலைன்னா சூனியத்தை ஏவி விட்டவரும் இறந்துருவாங்கன்னு சொல்றாரு. அதனால இன்னைக்கு நைட்டு கவிதாவோட உடம்பு எரிச்சிட்டு அங்கேயே இருக்கணும்னு சொல்றாரு. கண்டிப்பா சூனியம் வச்சவன் அங்க வருவான், அப்ப அவனை புடிச்சிடலாம்னு சாமியார் சொல்றாரு. கவிதாவோட உடம்பை எரிச்சிட்டு அண்ணன் வெட்டியான வீட்டுக்கு போக வேணாம்னு சொல்றாரு. இன்னைக்கு நைட்டு ஒருத்தன் வருவான், அவன் வந்ததும் எனக்கு போன் பண்ணுன்னு சொல்லிட்டு வெட்டியானுக்கு காசு கொடுத்துட்டு போறாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோவோட அண்ணன் வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு. நைட்ல பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. வாசல்ல அவரோட செருப்பை காணா. நைட்ல தேட முடியாதுன்னு நினைச்சிட்டு பாலிஜாவோட செருப்பை போட்டுட்டு போறாரு. சுடுகாட்டை தாண்டி தான் காட்டுக்குள்ள போகணும், அதனால சுடுகாட்டுக்குள்ள போறாரு. தீப்பெட்டி வாங்குறதுக்காக வெட்டியாங்கிட்ட நார்மலா பேசுறாரு. அப்ப கவிதாவோட அண்ணன் அங்க வராரு. வெட்டியாங்கிட்ட ஹீரோவோட அண்ணன் பேசுறத பார்த்ததும் அவனை புடின்னு கத்துறாரு. அப்ப வெட்டியா ஹீரோட அண்ணனை பிடிக்கிறாரு. அண்ணனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. கவிதாவோட அண்ணன் ஹீரோட அண்ணன் மேல மண்ணெண்ணையை ஊத்துறாரு. உடனே அவர் வெட்டியான தள்ளி விட்டுட்டு கவிதாவோட அண்ணன் கூட சண்டை போறாரு. எதுக்காக என் தங்கச்சியை கொண்டேன்னு கேக்குறாரு. யாரு உன் தங்கச்சின்னு ஹீரோட அண்ணன் கேக்குறாரு. உடனே அவர் கவிதாவோட அண்ணனை கீழே தள்ளி விட்டுட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்க தீக்கிட்ட போய் நிக்கிறாரு. உடம்புல மண்ணெண்ணை இருக்கிறதுனால ஹீரோட அண்ணன் மேல தீ பத்திக்குது. இத பார்த்து பயந்து வெட்டியா ஓடி போயிடுறான். இத பார்த்த கவிதாவோட அண்ணனும் தம்பியும் கட்டையை வச்சு அடிச்சு ஹீரோவோட அண்ணனை தீக்குள்ள தள்ளி விடுறாங்க. இதனாலதான் சுடுகாட்டுல 2 மண்டவோடு இருந்திருக்கு. இந்த விஷயம் கவிதாவோட ஃபேமிலிக்கு மட்டும்தான் தெரியும், ஹீரோவுக்கு எதுவும் தெரியாது. கவிதாவோட அண்ணன் ஃபேமிலி தான் ஹீரோவோட அண்ணன் தான் சூனியம் பண்ணாருன்ற வதந்திய ஊருக்குள்ள கிளப்பி விட்டுருப்பாங்க. அதுவும் ஏன் செஞ்சாங்கன்னா, கவிதாவோட உடல் எரிஞ்ச இடத்துக்கு பக்கத்துலதான் ஹீரோட அண்ணன் துண்டு இருந்திருக்கும். அதனால கவிதாவுக்கும் ஹீரோவோட அண்ணனுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிற மாதிரி பேச்சு வர இந்த மாதிரி வதந்தி கிளப்பி விட்டுருப்பாங்க. இந்த விஷயம் மீடியா வரைக்கும் போனதுனால கவிதாவோட அண்ணன் ஃபேமிலி எஸ்ஐயை வச்சு பஞ்சாயத்து பண்றாங்க. ஹீரோவோட ஃபேமிலி மீடியா எதுலயும் பேசக்கூடாதுன்னு சொல்லி 50,000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. பாலிஜா அன்னிக்கிட்ட பணத்தை எடுத்துக்க சொல்றாரு. ஹீரோ கவிதாவோட அண்ணனை முறைச்சு பாக்குறாரு. இதனால பாலிஜா ஹீரோவையும் கூப்பிட்டு போறாரு. அடுத்து ஹீரோ கவிதாவோட அண்ணனை ஃபாலோ பண்றாரு. ஃபாலோ பண்றத பார்த்தா அவரு ஹீரோவை திட்டுறாரு. ஹீரோ கவிதாவோட அண்ணனை அடிச்சு, அண்ணனோட சாவுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம், ஏன் பணம் கொடுத்தீங்கன்னு கேக்குறாரு. ஹீரோவோட அண்ணன் கவிதாவை சூனியம் வச்சு கொலை பண்ணதாகவும் அதனால அவனை எரிச்சு கொலை பண்ணதாகவும் சொல்றாரு. இத கேட்டு ஹீரோ அதிர்ச்சி ஆகிறாரு. கோவத்துல கல்லெடுத்து கவிதா அண்ணனை கொல்ல கை ஓங்குறாரு. அப்ப என் அண்ணன் சூனியம் வச்சதை நீ பாத்தியான்னு கேக்குறாரு. அவரும் இல்லைன்னு சொல்றாரு. ஹீரோவோட அண்ணன் நைட்டு சுடுகாட்டுக்கு வந்ததுனால அவர் மேல சந்தேகப்பட்டு கொண்டதா சொல்றாரு. ஹீரோ ஒரு போலீஸ்னால சட்டத்தை கையில் எடுக்க விரும்பல. அண்ணன் சாவுக்கு நியாயம் கிடைக்கணும், அதே மாதிரி அண்ணன் நல்லவர்னு எல்லாருக்கிட்டையும் நிரூபிக்கணும்னு ஹீரோ நினைக்கிறாரு. முதல்ல சூனியம் பண்றத பத்தின டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறாரு. இந்த மாதிரி நடந்த சம்பவத்தை பத்தி படிக்கிறாரு.
ஒரு வக்கீல மீட் பண்ணி கவிதா அண்ணன் மேல கேஸ் போடுறாரு. கோர்ட்டுக்கு போய் கவிதாவோட அண்ணன் தான் தன்னோட அண்ணனை கொலை பண்ணதா சொல்றாரு. கோர்ட்ல இந்த கேஸ் தொடர்ந்து நடக்குது. இந்த கொலைக்கு சாட்சி இருக்கான்னு ஜட்ஜி கேக்குறாரு. சுடுகாட்டுல வேலை பார்த்த வெட்டியானுக்கு இந்த எல்லா விஷயமும் தெரியும். ஆனா இவங்க பணம் கொடுத்து வெட்டியான ஊரை விட்டு அனுப்பிச்சிட்டாங்கன்னு ஹீரோ சொல்றாரு. சாட்சி இல்லாம ஒன்னும் செய்ய முடியாதுன்னு ஜட்ஜி சொல்ல ஹீரோ ஒரு வீடியோவை காமிக்கிறாரு. கவிதாவோட அண்ணன் எஸ்ஐய வச்சு பஞ்சாயத்து பண்ண வீடியோ தான். ஹீரோ இதை ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு. இத பார்த்ததும் ஹீரோ சொல்றது உண்மைனும் கவிதாவோட அண்ணன் பொய் சொல்றாருன்னு ஜட்ஜி புரிஞ்சுக்கிறாரு. கவிதாவோட அண்ணன் வக்கீல் வாய்தா கேட்க 1 மாசத்துக்கு கேஸ தள்ளி வைக்கிறாரு. 1 மாசம் கழிச்சு எல்லாரும் கோர்ட்டுக்கு வராங்க. ஜட்ஜி தீர்ப்பை வாசிக்க போறதா சொல்றாரு. ஜட்ஜி தீர்ப்பை வாசிக்கிறதுக்கு முன்னாடியே ஹீரோ இந்த கேஸ வாபஸ் வாங்குறதா சொல்றாரு. இத கேட்ட எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. கவிதாவோட அண்ணனுக்கு தண்டனை கொடுக்கறதுனால மட்டும் ஹீரோவோட அண்ணன் திரும்பி வர போறதில்ல. இனிமேல இந்த ஊர்ல சூனியம் வைக்கிறாங்கன்னு எந்த அப்பாவியையும் கொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டத்தை எழுத சொல்லிட்டு ஹீரோ கோர்ட்ல இருந்து கிளம்புறாரு. அண்ணியும் பாலிஜாவும் ஹீரோவை திட்டுறாங்க. அப்பதான் அவர் ஒரு உண்மையை சொல்றாரு. உண்மையிலே ஹீரோவோட அண்ணன் தான் கவிதாவுக்கு சூனியம் வச்சிருக்காரு. இத இந்த 1 மாசத்துக்குள்ள எல்லா உண்மையும் ஹீரோ கண்டுபிடிச்சிருக்காரு. முதல்ல அன்னிக்கிட்ட வந்து விசாரிக்கிறாரு. அண்ணன் இறந்த அன்னைக்கு நைட்டு ஏதாவது வித்தியாசமா நடந்துச்சான்னு கேக்குறாரு. அவங்களும் யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு எப்பயும் போல நார்மலா தான் இருந்தாரு. ஆனா அண்ணன் கையில ரத்தத்தை பார்த்ததா சொல்றாங்க. அடுத்து ஹீரோ அண்ணனோட ஆட்டோவை செக் பண்றாரு. ஆட்டோவில் ஒரு ரத்தக்கரை இருக்கு. அந்த சாம்பிளை எடுத்து லேப்ல கொடுத்து செக் பண்ண சொல்றாரு. அது அண்ணனோட ரத்தமே கிடையாது, அது ஒரு கண்ணுக்குட்டியோட ரத்தம்னு தெரிய வருது. ஹீரோ கவிதாவோட போட்டோவை இந்த சாமியார் கிட்ட காமிக்கிறாரு. யாரோ ரேணுகா அவதாரம் சூனியத்தை ஏவி விட்டதா இவரும் சொல்றாரு. இந்த சூனியத்தை ஏவுறதுக்கு கவிதாவோட முடி, டிரெஸ், காலடி மண்ணு இந்த 3 தேவைன்னு சொல்றாரு. சாமியார் சொல்ல சொல்ல ஹீரோட அண்ணன் இந்த 3ஐயும் எப்படி எடுத்தாருன்னு காமிக்கிறாங்க. இவர் ஏற்கனவே கர்ப்பிணி பொண்ணுகளை ஆட்டோவில் இலவசமா கூப்பிட்டு போவாரு. அதே மாதிரி கவிதாவையும் கூப்பிட்டு போறாரு. ஆட்டோவில இருந்து இறங்கும் போது கவிதா சேத்துல காலை வைக்கிறாங்க. செருப்பை கழட்டிட்டு காலை ஆட்டோவில் வச்சு தேப்பாங்க. இப்படித்தான் கவிதாவோட காலடி மண்ணை எடுத்திருப்பாரு. அடுத்து ஹாஸ்பிட்டல் இருக்கிற நர்ஸுக்கு பணம் கொடுத்து கவிதாவோட ட்ரெஸ் வாங்குறாரு. அடுத்து பூஜையை ஹீரோட அண்ணன் பண்றாரு. அதுக்கு கண்ணுக்குட்டிய பலி கொடுக்கணும். அப்படித்தான் இவர் கையில ரத்தம் பட்டிருக்கும். இதத்தான் ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சிருப்பாங்க. பொம்மைய மண்ணுல வச்சு புதைச்சு அது மேல ஊசி குத்துறாரு. அப்ப இருந்துதான் கவிதாவுக்கு உடம்பு சரியில்லாம போகும். 2வது பூஜை பண்றப்ப அவங்களோட செருப்பை போட்டு போக கூடாது, வேறு ஒருத்தவங்களோட செருப்பை தான் போட்டு போகணும். அதனால அன்னைக்கு நைட்டு பாலிஜாவோட செருப்பை போட்டு போயிருப்பாரு. இந்த மாதிரி பூஜை பண்றவங்க சில முறைகளை கடைபிடிக்கணும். டெய்லி காலையில தலை குளிக்கணும். நில வாசல்ல எப்பயுமே எலுமிச்சை முழம் கட்டியிருக்கணும். தாம்பத்திய உறவு கூடாது. இது எல்லாத்தையும் அவர் பண்ணிருப்பாரு. இப்பதான் உண்மையிலே அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. ஹீரோட அண்ணன் தன்னோட செருப்பை ஒளிச்சு வச்சுட்டு பாலிஜாவோட செருப்பை போட்டு போறாரு. ஆட்டோவில இருந்து ஒரு மூட்டையை எடுத்துட்டு சுடுகாட்டுக்கு போறாரு. அங்க போய் வெட்டியாங்கிட்ட உதவி கேட்கிறாரு. 1/2 மணி நேரம் யாரும் வராம பாத்துக்கன்னு சொல்றாரு. மூட்டையிலிருந்து பூஜை சாமானை எடுத்து பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பத்துல வெட்டியானுக்கு சந்தேகம் வரல. ஹீரோட அண்ணன் பூஜை பண்ண ஆரம்பிச்சதும் இவர் தான் சூனியம் வச்சிருக்காருன்னு தெரியுது. உடனே போன்ல வீடியோ எடுக்கிறாரு. கவிதாவோட அண்ணனுக்கு மெசேஜ் அனுப்புறாரு. இத கவிதாவோட அண்ணன் பாக்குறாரு. ஆனா வெட்டியா அனுப்புன மெசேஜ் வர மாட்டேங்குது. டைப்பிங் வருது. அதனால அவர் சந்தேகப்பட்டு சுடுகாட்டுக்கு கிளம்பி வராரு. அவர் வரதுக்குள்ள ஹீரோவோட அண்ணன் பூஜையெல்லாம் முடிச்சிடாரு. பூஜை சாமான மூட்டை கட்டி எரிஞ்சிட்டு இருக்க தீயில போட்டுட்டு கிளம்புறாரு. வெட்டியா அவர்கிட்ட என்ன பண்ணீங்கன்னு கேக்குறாரு. அதை பத்தி கேட்காத, உனக்கு பணம் தரேன்னு சொல்றாரு. அப்ப கவிதாவோட அண்ணன் அங்க வராரு. ஹீரோவோட அண்ணன் வெட்டியாங்கிட்ட பேசுறத பார்த்து அவனை பிடின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் 2 பேரும் சண்டை போட்டு ஹீரோவோட அண்ணனை தீயில தள்ளி விட்டுருப்பாங்க. அண்ணன் தான் சூனிய வச்சாருன்ற விஷயத்த அன்னிக்கிட்ட சொல்றாரு. ஆனா பாலிஜாவும் அண்ணியும் இதை நம்ப மாட்டேங்கிறாங்க. அன்னைக்கு நடந்த சம்பவத்துல இருந்து வெட்டியான காணோம். அதனால ஹீரோ வெட்டியான் வீட்டுக்கு போய் தேடி பாக்குறாரு. அப்பதான் அவனோட செல்போன் கிடைக்கும். இந்த செல்போன் எப்படி இங்க வந்துச்சுன்னா, ஹீரோவோட அண்ணன் பூஜை பண்ணும்போது வெட்டியான் வீட்டுக்குள்ளதான் இருப்பான். அங்கிருந்து தான் கவிதாவோட அண்ணனுக்கு மெசேஜ் அனுப்புவான். பூஜை முடிச்சுட்டு அவர் வெட்டியான கூப்பிடும் போது செல்போனை கீழே போட்டுட்டு தான் அவர்கிட்ட போய் பேசுவான். அப்படித்தான் இந்த செல்போன் கீழே இருந்திருக்கும். செல்போன் ஒர்க் ஆகாதனால சர்வீஸ்க்கு கொடுத்திருப்பாரு. செல்லு சரியானதும் வெட்டியான் எடுத்த வீடியோவை பாக்குறாரு. அந்த வீடியோவை பாலிஜா கிட்ட காமிக்கிறாரு. அதை பார்த்து அவர் அதிர்ச்சி ஆகிறாரு. கவிதாவுக்கும் ஹீரோவோட அண்ணனுக்கும் என்ன தொடர்புன்னு பாலிஜா கேட்கிறாரு. இப்பதான் ஹீரோ இன்னொரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவோட அண்ணன் சின்ன வயசா இருக்கும்போது மாமாவோட வீட்டுல தான் இருந்திருப்பாரு. அவர் தான் சூனியம் வைக்கிறது, எடுக்கிறது எல்லாத்தையும் கத்து கொடுத்திருப்பாரு. ஸ்கூல் படிக்கும் போதே கவிதாவும் ஹீரோட அண்ணனும் லவ் பண்ணிருப்பாங்க. 2 பேரும் அப்பப்ப மீட் பண்ணிக்கிறாங்க. ஒரு நாள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது கவிதாவோட அப்பா பாத்துறாரு. அப்பாவை பார்த்ததும் ஹீரோவோட அண்ணங்கிட்ட இருந்து கவிதா விலகுறாங்க. அப்ப கவிதாவோட தலைமுடி ஹீரோட அண்ணன் ட்ரெஸ்ல சிக்கிக்கும். இப்படித்தான் கவிதாவோட தலைமுடி கிடைச்சிருக்கும். இத பத்திரமா வச்சிருப்பாரு. அங்க வந்த கவிதாவோட அப்பா ஏன் இங்க வந்தேன்னு கேக்குறாரு. இவன் தான் என்ன கூட்டு வந்தான்னு பழிய ஹீரோவோட அண்ணன் மேல போடுறாங்க. அவங்க செல்வாக்க பயன்படுத்தி ஹீரோவோட அண்ணனை ஸ்கூல்ல இருந்து வெளியே அனுப்புறாங்க. இவர் கூட பழகுன மாதிரியே கவிதா வேறொரு பையன் கூட பழகுறாங்க. இத ஹீரோவோட அண்ணன் பாக்குறாரு. அடுத்து மாமா கிட்ட சூனிய சம்பந்தமான எல்லா விஷயத்தையும் கத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த ஊருக்கு வராரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கவிதாவை இந்த ஊர்ல வச்சு பாக்குறாரு.
பழசெல்லாம் ஞாபகம் வர கவிதாவை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சு அவங்களுக்கு சூனியம் வைக்கிறாரு. எல்லாத்தையும் கேட்டுட்டு அண்ணி அழுகுறாங்க. பாலிஜாவும் இதை நம்புறாரு. ஹீரோவோட அண்ணன் கவிதாவை மட்டும் கொல்லல, ஊர் தலைவரையும் அந்த லாரிக்காரரையும் கொன்னது இவர்தான். பூஜை எல்லாமே ஆத்தங்கரை ஓரமா பண்ணிருக்காரு. அண்ணன் பண்ண தப்புக்கு தண்டனை கிடைச்சிருச்சுன்னு பாலிஜா சொல்றாரு. இப்பதான் ஹீரோ இன்னொரு உண்மையை சொல்றாரு. அண்ணன் சாகவே இல்லைன்னு இன்னும் உயிரோட தான் இருக்காருன்னு சொல்றாரு. ஏற்கனவே நடந்த சம்பவத்தை காமிக்கிறாங்க. கவிதாவோட அண்ணனை கீழே தள்ளி விடுறாரு. அப்ப வெட்டியான் பிடிக்க வர அவனை தீயில தள்ளி விட்டு ஓடுறாரு. கவிதாவோட அண்ணன் குப்புற விழுந்ததுனால இதை கவனிக்கல. தீக்குள்ள விழுந்தது ஹீரோட அண்ணன் நினைச்சு சந்தோஷப்படுறாரு. இதை எப்படி ஹீரோ கண்டுபிடிச்சாருன்னா, சுடுகாட்டுல எரிஞ்சு போன இடத்துல இருந்து ஒரு பல்லு கிடைக்கும். அதை டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தப்ப அது ஹீரோட அண்ணன் இல்லைன்னு தெரிய வருது. அப்படின்னா அது யாரோடதுன்னு யோசிக்கிறாரு. வெட்டியா மேல சந்தேகம் வர வெட்டியான் பையனோட ரத்தத்தை எடுத்துட்டு போய் செக் பண்றாரு. அது மேட்ச் ஆகுது. அப்ப இறந்து போனது வெட்டியான் தான் கன்ஃபார்ம் பண்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோ அண்ணனை தேடி கிளம்புறாரு. இப்ப கேரளாவை காட்டுறாங்க. ஒரு டீ கடையில ஹீரோட அண்ணன் இருக்கிறாரு. தாடி மீசையெல்லாம் எடுத்துட்டு வேற கெட்டப்ல இருக்காரு. யாரோ இருமுற சவுண்ட் கேக்குது. தண்ணி பாட்டில் எடுத்து கொடுக்கறாரு. பார்த்தா கவிதா தான் அங்க இருக்காங்க. 2 பேர் ஒரு புது வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ட் 2ல காமிக்கிறாங்க. இதோட இந்த படம் முடியுது.